வணக்கம் நண்பர்களே, நான் கவிதா பேசுறேன். இன்னைக்கு நீங்களும் இந்த கதையை கேட்டுக்கலாம். ஆனா இது முக்கியமா நம்ம குட்டீஸ்களுக்கான கதை. நீங்க உங்க குட்டீஸ கண்டிப்பா இந்த கதையை காட்டுங்க. வாங்க குட்டீஸ், இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். கதை என்னன்னா, நம்ம நீலவானம்ங்கிற ஒரு பெரிய காட்டுக்குள்ளர உள்ள போக போறோம். எல்லாரும் ரெடியா? வாங்க, நம்ம இந்த குட்டி ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு இப்ப காட்டுக்குள்ள நம்ம போறோம். அந்த காட்டுல ஒரு பெரிய சிங்கம் இருக்கு. அதுதான் காட்டோட ராஜாவா இருக்கு. அந்த ராஜா சொல்றதுதான் அந்த காட்டில் உள்ள எல்லா மிருகங்களும் கேட்டு அதுபடி செயல்படுறாங்க. அப்போ ஒரு நரி என்ன பண்ணுது, காட்டை விட்டு வெளியில போய் ஒரு விவசாயி வீட்டுக்குள்ள போய் அங்க வச்சிருந்த சாப்பாட்டை திருடுறதுக்கு பாக்குது. அப்ப அந்த விவசாயி அந்த நரிய அடிக்கிறதுக்கு குச்சி எடுத்துட்டு வரும்போது நரி வேகமா ஓடி போய் தொபுக்குடின்னு ஒரு நீலச்சாய டப்பாக்குள்ள விழுந்துருது. விழுந்த நரி விவசாயிக்கு பயந்துகிட்டு அதுல இருந்து இறங்கி வேகமா ஓடுது. ஓடி போய் காட்டுக்குள்ள வந்து சேர்ந்துருது. அப்போ மத்த மிருகங்கள் எல்லாம் நம்மளோட நரிய ரவுண்ட் பண்ணிடுறாங்க. அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. என்னடா இப்படி ஒரு புது மிருகம் வருது, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் வேகமா தள்ளி போறாங்க. போயிடாங்க. அப்ப நிறைய யோசனை பண்ணுது, என்ன இந்த மிருகங்கள்லாம் வந்தாங்க நம்மளை பார்த்து பயந்துகிட்டு பின்னாடி போறாங்க அப்படின்னு இது போய் பார்க்கும்போது ஒரு குளத்துல அதோட முகம் தெரியுது. பார்த்தா அது உடம்பு ஃபுல்லா என்ன கலரா இருக்குதுன்னா நம்ம நீல கலரா இருக்குது. இந்த கலர்ல அது உடம்பு ஃபுல்லா இருக்குது. என்ன கலர் குட்டீஸ்? நீல கலர். இந்த நீல கலர்ல அது உடம்ப பார்த்துட்டு மற்ற மிருகங்கள் பயந்து போகுதுன்னு சொல்லி அது புரிஞ்சுக்குச்சு. இப்ப முடிவு பண்ணிருச்சு, இந்த காட்டோட ராஜா நம்ம தான், இவங்களை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆர்டர் போடுறது. வாங்க எல்லாரும், இனிமே இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா, நான் சொல்றபடிதான் நீங்க எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற மிருகங்களும் பயந்துகிட்டு சரி நாங்க அதே மாதிரியே கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. சரின்ட்டு தினந்தோறும் எல்லா மிருகங்களும் அதுக்கு தேவையான உணவை கொண்டு வந்து கொடுக்குது. அது சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்குது. ஒரு நாள் வந்து பயங்கரமா இடி இடிக்குது, மின்னல் மின்னுது, பயங்கரமா சோன்னு மழை பெய்யுது. அப்ப என்ன பண்ணுது, நம்ம நரி மேல எல்லா மழை தண்ணி விழுந்து நரி வந்து எப்பவும் போல ஒரிஜினல் கலருக்கு வந்துருது. இப்ப என்ன பண்ணுது, எல்லா மிருகங்களும் அதை சுத்தி இப்படி ரவுண்ட் பண்ணிடுது. ரவுண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுதுன்னா, ஒரே ஒரு மிருகம் இந்த மாதிரி ஒரு ட்ரம் எடுத்துக்குது. ட்ரம் எடுத்துக்கிட்டு நீலச்சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், ராஜா நீலச்சாயம் வெளுத்து போச்சு டும் டும் டும், ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு டும் 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 டும், நீலச்சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், ராஜா வேஷம் கலந்து போச்சு டும் 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 அப்படி சொல்லுது. இப்ப என்ன பண்ணுச்சு, நரிக்கு புரிஞ்சு போச்சு நம்மளோட சாயம் வெளுத்து போச்சு, இனி இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா வேற காட்டை நோக்கி ஓடி போயிருது. ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இந்த கதையில இருந்து என்ன தெரியுது, நம்ம மற்றவங்களை ஒரு நாள் ஏமாத்தக்கூடாது. அப்படி ஏமாத்துனா அவங்க ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா நம்மளை விட்டு அவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க. இது பிடிச்சிருக்கா குட்டீஸ்? இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வர்றோம். ஃப்ரெண்ட்ஸ், தினந்தோறும் உங்க குழந்தைங்களுக்கு கதை சொல்லுங்க. கதை சொல்லும் போது அவங்க ரொம்ப கவனிச்சு அதை கேட்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு கத்துக்கிற திறன் அதிகமாகும். ஓகே குட்டீஸ், பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கதை உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா என்னோட நீலவான பயணத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம்.